எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன மேடம், இப்பவாச்சும் எந்திரிச்சு வரணும்னு தோணுச்சு. சாரிங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொன்னதே நான் மறந்துட்டேன். அங்கே அம்மா, சித்தி, அத்தை எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா, அதனால அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன். அப்போ அக்கா சொல்லி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சாரி. ஓ மேடம், அவ்வளோ ஜாலியாக அரட்டடிச்சிட்டு இருக்கீங்க. சரி வா. எங்க? ஓய், ரூம்க்கு தான் வா. சரி போகலாம். வந்தாச்சு. இப்போ சொல்லுங்க, என்ன விஷயம்? இதுதான் விஷயம். இதை கொடுக்கறதுக்காக தான் உன்னை முன்னாடி இருந்து வர சொல்லிட்டே இருந்தேன். மேடம் தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்களே, இந்தா இது வாங்கி பிரிச்சு பாரு. என்னங்க, ஏதோ கிஃப்ட் மாதிரி இருக்கு. எனக்கா? கிஃப்ட் தான். ஆமா, நமக்கு. பிரிச்சு பாரு. நமக்கா? சரி கொடுங்க. இதுல அப்படி என்ன இருக்கு? பிரிச்சு பாருடி, அப்பதானே தெரியும். உயிரே உயிர் நீதான் என்றால் உடனே வருமா உடல் எப்படி இருக்க? நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? ரொம்ப 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 நல்லா இருக்கு. இதுதான் வாங்க போனீங்களா? என்கிட்ட சொல்லாமே போனீங்க. அது ஸ்டூடியோலேருந்து கால் பண்ணாங்க, வந்துட்டு போக சொல்லி தான் சொன்னாங்க. ஏன்னா அதில் எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணும் வேண்டான்னு செலக்ட் பண்ண சொன்னாங்க. நான் எதையுமே டெலீட் பண்ணலானி தான் எல்லாமே சாஃப்ட் காப்பி கொடுக்க சொல்லிட்டேன். ஹார்ட் காப்பீஸில் மட்டும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. ஏன்னா டபுள் டபுள் ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்கள்ல, அதெல்லாம் இன்னும் 2 டேஸில் வந்துடுமா. சாஃப்ட் காப்பியில் ஒரு ஃபோட்டோ கூட மிஸ் ஆகலை, எல்லாமே எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போது இந்த ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு போகிறீங்களா சார்னு கேட்டாங்க. சரி, அதான் கிஃப்ட் பேக் பண்ணி கொடுங்க, என் ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ கொடுத்தாங்க, கொண்டு வந்தேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ரூம்ல இப்போ உடனே இதை மாட்ட போறோம். ஓகே? ஏய், நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போவே பண்ணணுமா என்ன? எனக்கு இப்பவே மாட்டணும். சொன்னா கேட்கவா போகிறேன். சரி, உன் இஷ்டம். நேற்று முன்னிரவில் திலவு மடியில் காற்று நுழைவதேனோ, உயிர் கலந்து கலித்திருந்தேன். இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ. விடுங்க. பார்த்தா தெரியல, என் பொண்டாட்டிய கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன அனிதா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பிடிச்சிருக்கா? அப்புறம் நான் எவ்வளோ நாளாக நினச்சிட்டே இருந்தேன் தெரியுமா, என்னடா நம்ம மேரேஜ் ஃபோட்டோ இன்னும் ஒன்று கூட கொடுக்கலன்னு. கொடுத்துட்டாங்கல்ல, அழகாக இருக்குங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் கேட்கட்டுமா? கேளுங்க. நம்ம கல்யாண ஃபோட்டோல தாலி கட்டுறப்ப மேடம் என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான். அதெல்லாம் இல்ல, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இந்த போட்டோவை பாரு, நீ என்ன மட்டும்தான் வெச்ச கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்க. அதான் கேக்குறேன், சொல்லு. அப்போ ஏதோ மேடம் நினைச்சிட்டு இருந்திருக்க, இல்லைன்னா இப்படி என்னையே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன நினைச்சிட்டு இருந்த? சொல்லு, என்ன நினைச்ச? அது என் கழுத்தில் தாலி கட்டுறப்ப நீங்கள் சிரிச்சுக்கிட்டே தாலி கட்டினீங்க. அப்போது எப்போவும் நீங்கள் இதே மாதிரி சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கணும்னு நினச்சேன். என்னைக்கும் நான் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கணும்னு நினச்சேன். அதான் உங்களையே பார்த்துட்டு இருந்தேன். நானோனை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம். ஆமாங்க, அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். என்னைக்கும் என் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். என்னைக்கும் சின்னதாக கூட உங்களை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன். உண்மைதான் அனிதா, நீ வந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட நீ என்ன கஷ்டப்படுத்தல. என் மேல அவ்வளோ பாசமா இருக்க, அவ்வளோ அக்கறையா இருக்க. உன் இடத்துல வேற எந்த பொண்ணு வந்திருந்தாலும் இப்படி இருப்பாளான்னு எனக்கு தெரியல. நீ வந்ததுக்கு அப்புறம் உண்மையாவே நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். இதுக்கப்புறமும் எப்பவும் நான் மட்டும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், உன்னையும் சந்தோஷமா பார்த்துப்பேன். 2 பேரும் ஒரு சந்தோஷமான லைஃப்பை தான் லீட் பண்ண போறோம். சரியா? தேகங்கள் பரிமாற உள்ள
பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் என்று சொல்லாமலும் ம். ஓ, யார் இவ்வளோ காலையில் ஃபோன் பண்ணுறது? ஹலோ மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. கார்த்தி, என்னடா சூர்யா இன்னும் எந்திரிக்கலையா? டைம் என்னன்னு தெரியுமா? 8 மணி ஆச்சுடா, இன்னும் எந்திரிக்கல? என்ன 8 ஆயிடுச்சா? சூர்யா, பர்த்டே அன்னைக்கே இப்படி பர்த்டே பாய் இவ்வளோ லேசியா இருக்கலாமா? ஹென்றி, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டேடா மச்சான். தேங்க்ஸ்டா. அப்புறம் மறந்துடாதடா, எப்படியும் ஆன்ட்டி இன்னைக்கு ஸ்பெஷலாக உனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எப்பவும் நீ எனக்கு மட்டும்தான் கொண்டு வருவேன், ஆனால் இந்த முறை அனிதாக்கும் சேர்த்தி கொண்டு வந்துரு. உன் தங்கச்சியை மறந்துடாத. கண்டிப்பாடா, என் தங்கச்சிக்கு இல்லாமையா? எதுவாக இருந்தாலும் உங்கள் 2 பேருக்கும் தான். சூர்யா, அப்புறம் ஆஃபீஸில் எல்லாருக்குமே லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏய், எதுக்கு இதெல்லாம்? என்ன சூர்யா, எப்பயும் வருஷம் வருஷம் நம்ம பர்த்டேக்கெலாம் கொடுக்கறது தானே. அதான் இன்னைக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் மேனேஜர் சொன்னார் ஆஃபீஸில் சின்னதாக கேக் கட்டிங் வச்சுக்கணும்னு சொல்லி. ஸோ ஈவினிங் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிடா. அப்புறம் கார்த்தி, எனக்கு தெரியும்டா, எப்பவுமே மார்னிங் ஃபர்ஸ்ட் விஷ் நீ தான் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்லலை. அது உன் தங்கச்சிக்கு பர்த்டே ஞாபகம் இருக்குமா கார்த்தி? சூர்யா, அது அது எப்படிடா மறப்பா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். சும்மா சொல்லாத கார்த்தி, உன் தங்கச்சி மறந்துட்டாடா. இல்லைனா போன 2 வருஷமா எனக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணவடா. இன்னைக்கு இப்போ வரையும் ஒரு கால் கூட பண்ணல, ஒரு மெசேஜ் கூட பண்ணலனா அவளுக்கு நான் அந்த அளவு வேண்டாதவனா ஆயிட்டல்ல கார்த்தி. ஏய், லூஸ் மாதிரி என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அதை பத்திலாம் இப்போ எதுவும் நினைக்காத, புரியுதா? இன்னைக்கு உனக்கு பர்த்டே, ஸோ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்டா. சரிடா, பாய். சரிடா, மறந்துடாத, சீக்கிரமா கிளம்பி வா. இன்னைக்கு என்னோட பர்த்டே அம்மு, ஆனா உனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லைல்ல. நீயும் 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன்னு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? 1 மணி வரையும் தூங்காம உன் கால்காக வெயிட் பண்ணடி. ஆனா ஒரு வார்த்தை, ஒரு மெசேஜ் கூட எனக்கு பர்த்டே விஷ் பண்ணணும்னு உனக்கு தோணலைல்ல. காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமாச்சும் நீ கால் பண்ணுவேன்னு நினச்சேன். ஆனா இப்போ வரையும் ஒரு மெசேஜ் கூட இல்லைல்ல. நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல அம்மு. நீ என்னை மன்னிக்கவே மாட்டல்ல. ஸோ பர்த்டே விஷ் பண்ணலான்னு கால் பண்ணா இவன் என்ன இவ்வளோ ஃபீல் பண்ணுறான்? அப்போவே கையல் கிட்ட சொன்னேன், இந்த சர்ப்ரைஸும் வேணாம், ஒன்றும் வேண்டாம், தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுன்னு. அவ தான் நான் சர்ப்ரைஸாக விஷ் பண்ண போகிறேன், சர்ப்ரைஸாக ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கா. இவ்வளோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ஒன்று சூர்யா, நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும்டா. நான் என்ன கையல்? என்னாச்சுண்ணா, ஏன் டல்லா இருக்கீங்க? கையல், சூர்யாவுக்கு நீ விஷ் பண்ணலையா என்ன? இல்லைண்ணா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல இன்னைக்கு சர்ப்ரைஸா. அதெல்லாம் எனக்கு புரியுது கையல், இருந்தாலும் பர்த்டே அன்னைக்கு அவனை ஃபீல் பண்ண வைக்கிற பத்தியா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நைட்டு உன்னோட கால்க்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருப்பான். எனக்கு தெரியும்ண்ணா, நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் தான் சொன்னேன்லண்ணா அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு, அதான். சரி, என்னமோ எப்படியோ எல்லா பிரச்சனையும் இன்னையோட முடிய போகுதுன்னு நினச்சா சந்தோஷமா இருக்கு. என் ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீ என் தங்கச்சி தான் கையல், இருந்தாலும் அவன் எதுக்காக அப்படி பேசினா, என்ன பிரச்சனை, எல்லாமே நான் உன்கிட்ட விவரித்து சொன்னேன். அதுக்கப்புறம் நீயே அதை புரிஞ்சுட்டு அவனை மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன். ஆனால் இவ்வளோ நாள் ஏன் கஷ்டப்படுத்துறேன்னு கேட்குறப்ப தான் சொல்கிறேன், அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு தான் என்னோட சம்மதத்தை சொல்ல போகிறேன்னு. சரி, ஏதோ சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருக்க, அதெல்லாம் நான் எதுவும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடாமல் இருங்க, அதுவே போதும். எனக்கு தெரியும்ண்ணா, உங்களுக்கு நான் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு உங்கள் ஃப்ரெண்டும் முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். சாரிண்ணா, சூர்யா சொன்னது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் அவளோட பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சேண்ணா, அதான். சரிம்மா. அண்ணா, நான் சொல்லியிருந்தேன்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நீ சொன்ன மாதிரி எல்லாம் டைம்க்கு ரெடியாக இருக்கும். ஸோ டோன்ட் வரி, ஓகே? அண்ணாதான். அதெல்லாம் இருக்கட்டும். மேடம் அண்ணா இன்னைக்கு ஆஃப் சாரியில் கலக்குறீங்க.
அது சும்மாதான் அண்ணி. ம் சும்மாதான். நம்பிட்டேன் அண்ணி. சரி இங்க பாரு கயல், நீ தனியாலாம் போக வேண்டாம். உன் ஃப்ரெண்டு வராதானே, அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். அங்க போனதுக்கு அப்புறம் சூர்யா வந்ததுக்கு அப்புறம் நான் கிளம்பிடுறேன். ஓகே? ம் சரிங்கண்ணா. ஏங்க அடுத்து உனக்கு என்னம்மா? அது ஒன்றும் இல்லை. நானும் வரட்டுமா? அண்ணி என்னடி நீ என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கும் பார்க்கணும். நானும் வருவேன். அப்போ மேடம் பெர்மிஷன் கேட்கல, முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க, கரெக்டா? அது அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஆமாம். ஆனால் இப்போவே சொல்லிட்டேன்னா இங்கே பாருங்க, நான் சொன்ன மாதிரி சூர்யாவை பயப்படுத்தி தான் அங்கே வர வைப்பேன். ஆனால் அவர் அங்கே வரான்னு தெரிஞ்சோடனே யாரும் அங்கே இருக்கக்கூடாது. சரியா? நீ எல்லாரும் கிளம்பிடணும். அப்போனா தான் ஓகே. இல்லைன்னா நீங்களாம் யாருமே வராதீங்க, நானே பார்த்துக்கிறேன். என்னது பயப்படுத்தி வர வைப்பியா? கையல் இப்படிலாம் பண்ணக்கூடாது. வேண்டாம்மா, அவர் பயந்துடுவாரல்ல. பர்த்டே அன்னைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்க கையல்? நீ அப்படி சொன்னாதான் நீ நல்லா இருக்கும். ப்ளீஸ் அண்ணி. சொன்னா கேட்கவா போற? இங்க பாரு, ஆனா விளையாட்டு விபரீதமா ஆயிடக்கூடாது, பாத்துக்கோ. அதெல்லாம் எதுவும் ஆகாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி. சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். பாய். பார்த்து, இவளுக்கு சந்தோஷம் தலைக்கால புரியல. எப்படி ஓடுறான்னு பாருங்க. அப்புறம் இருக்காதா, மேடம் தானே ஃபர்ஸ்ட்ல இருந்து அவனை லவ் பண்ணிட்டு இருக்கா, அதனால திரும்பவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர போறாங்கல்ல, அந்த சந்தோஷம் தான். சரிதான். ஆனா உங்களை மாதிரி அண்ணனுங்களெல்லாம் நான் பார்த்ததில்லப்பா. ஒரு தங்கச்சி லவ் பண்றான்னு வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. எப்படி உங்களாலலாம் முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல. சின்ன திருத்தம், பெரியவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீ எதுவும் போய் உளறி வச்சிடாத. சரி சரி, நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. நீங்களாச்சு உங்க தங்கச்சியாச்சு. ஏங்க இது வீட்டில் தெரிஞ்சா எல்லாரும் ஒத்துப்பாங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? இல்ல, சூர்யா அண்ணாக்கும் கையலுக்கும் 5 years டிஃப்ரென்ஸ் வரும்ல, அதான். அதனால என்ன அனிதா, அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சா சொல்ல போனா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா படிச்சிட்டு இருக்கால, படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்பர்னாக்கு இப்பதான் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருக்கோம், அவளுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் கையலுக்கு பாத்துக்கலாம். உங்க தங்கச்சியை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. என் அண்ணாக்கு வயசாயிட்டே போகுதுல்ல, அவருக்கு ஆசை இருக்காதா என்ன? புரியுதுமா, உன் அண்ணாக்கு வயசாயிட்டு தான் போகுது. ஆனா அப்பர்னா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் வீட்ல இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பேசலாம், சரியா? ம் எப்படியோ என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. முதல்ல அவன் குளிச்சுட்டு வந்தானா பால் பாயசத்தை குடிக்க சொல்லணும். இன்னும் பையன் வராமல் என்ன பண்ணுறான்? கோயிலுக்கு போகலாண்டான்னு சொன்னால் நான் வரலாமா, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு விட்டுறவே கூடாது. இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாண்டான்னு கூட்டிகிட்டு போகணும். சரி, இன்னும் பிள்ளை வரலையே, என்ன பண்ணுறான் போய் பார்ப்போம். இன்னும் பிள்ளை வரலையே. என்னாச்சு இவளுக்கு? குட்டி போட்டு போன மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கா. ஏ சாந்தி. என்னங்க? ஏய், அது நான் உன்கிட்ட கேட்கணும்டி. என்னாச்சு உனக்கு? குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? என்னங்க நீங்க இன்னும் புள்ள ரூம்லேருந்து வெளியே வரல, அதான் எப்போ வருவான்னு மாடியவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதேனடி வம்பா போச்சு? அவன் ஆபீஸ் கிளம்புறதுக்கு இப்படிதானே இறங்கி வரணும், இன்னைக்கு என்ன இப்படி பார்த்துட்டு நிக்கிற? அட பாவி மனுஷா, இன்னைக்கு என்ன நாள்னு கூடவா உனக்கு ஞாபகம் இல்ல? ஏய் என்னடி மரியாதை தேயுது? உங்களுக்குலாம் என்னங்க மரியாதை? இன்னைக்கு பிள்ளைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு பிள்ளைய வாழ்த்தலனாலும் பரவாயில்ல, அவன் பிறந்த நாளை கூடவா உங்களுக்கு ஞாபகம் இல்ல? ஒத்தைக்கு ஒத்த புள்ள வச்சிருக்கிறோம், அந்த பிள்ளைக்கு பிறந்த நாளை கூட ஞாபகம் இல்ல. இதுல எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள, உன் மேலதாண்டா எனக்கு பாசமா இருக்கு, அப்படி இப்படின்னு பேச மட்டும் தெரியுது. அட ஆமாலடி, இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சியோ, அதனாலதான். நல்ல அப்பா நீங்க. அம்மா குட் மார்னிங். தம்பி பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்ஸ்மா. என் புள்ள இன்னைக்கும் போல எப்பவும் சந்தோஷமா நீண்ட ஆயுளோட எந்த நோய் நொடியும் இல்லாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்யா. சரிப்பா, வாப்பா, சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன், வாப்பா சாப்பிடலாம். சரிங்கம்மா, எனக்குமே ரொம்ப பசிக்குது, வாங்க வாங்க. மா போதும்மா, வயிறு ஃபுல்லா இருக்கு. என்னப்பா நீ எப்பவும் சாப்பிட்ற அளவு கூட சாப்பிடல. இன்னைக்கு புள்ள எவ்வளோ கம்மியாக சாப்பிட்ட. உனக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சிருக்கேன்ப்பா, இதை ஒன்று மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஆஃபீஸ் கிளம்பு. இந்தாப்பா. அம்மா சொல்லணும்னு நினைச்சேன், மத்தியானத்துக்கு சாப்பாடு அனிதாக்கும் சேர்த்து வச்சிருங்கம்மா.
அதை நீ சொல்லணுமாயா? எப்பயும் கார்த்திக்கு நான் கொடுத்து அனுப்புவேன், அனிதாக்கும் சேர்த்தி கொடுக்கணும்னு கூடவா எனக்கு தெரியாது? உங்கள் 3 பேருக்கும் சாப்பாடு எப்போவோ ரெடி பண்ணி பேக் பண்ணியே வச்சுட்டேன். மத்தியானம் நல்லா சூடாக தான் இருக்கும், ஹாட் பேக்கில் தான் வச்சுருக்கேன். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க, சரியா? என்னடி எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் பண்ற, என் பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தா பத்தாதோ? இங்கே பாருங்க, இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள், யாரையும் எதையும் சொல்ல வேண்டாம்னு அமைதியாக இருக்கேன். வீணா வாயை கொடுத்து அவங்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நான் ஆசைப்படுவான்னு உங்களுக்கு தெரியாதா? நாம் போனால் எப்படி பார்த்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுலேயும் அந்த அனிதா பிள்ளை தங்க மாட்டம் பிள்ளையா இருக்குது. கார்த்திக்கு நல்ல பிள்ளையா தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசை தான், என் பிள்ளைக்கும் அனிதா மாதிரியே ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணாக அமைஞ்சிட்டா போதும். வேற ஒன்றுமே எனக்கு வேண்டாம். என் பிள்ளைய சந்தோஷமாக அவள் பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். இங்க பாருடி, அதுக்காக ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்துலாம் என் பிள்ளைக்கு நான் பொண்ணை கட்ட மாட்டேன், புரியுதா? என் பிள்ளைக்கெல்லாம் நல்லா வசதியான இடத்துல இருந்து மட்டும்தான் பொண்ணு எடுப்பேன். சும்மா அனிதா மாதிரி வேணும், அவ மாதிரி இவ மாதிரி வேணும்லாம் பார்க்காத. குணத்தை வச்சு என்னடி பண்றது? இந்த காலத்துல பணம் காசு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதானே பார்த்தேன், உங்களுக்கு இவன் மேலே எங்கேருந்து அக்கறை இருக்க போகுது? எப்போ பார்த்தாலும் சொத்து, பிஸ்னஸ்ஸு, காசு, பணம் இதில் மட்டும்தான் உங்களுக்கு அக்கறை. புள்ள மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. ஒருவேளை நாளைக்கே என் புள்ள வந்து நான் இந்த பொண்ணை விரும்புகிறேம்மா, எனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் நான் மனசார அவன் சந்தோஷப்படணும்னு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவேன். அதை விட்டுட்டு அவனுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னுலாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என் பிள்ளையோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். என்னடா சூர்யா, உன் அம்மா சொல்றத பார்த்தா நீ ஏதோ ஒரு பொண்ணை விரும்புற போல. சூர்யா, சொல்லுப்பா, யாரையாச்சும் விரும்பினா சொல்லுப்பா. உன் அப்பா வாய்க்கு சர்க்கரையே அள்ளி போடணும். நீ மட்டும் யாரையாச்சும் விரும்புறேன்னு சொல்லிட்ட, அம்மாக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லப்பா. அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிட மாட்டேனா? அம்மா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னடா உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கோம், யாரையாச்சும் விரும்புறியான்னு கேட்டா எதுவுமே பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? மா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுமா, நான் கிளம்புறேன். ராமு, அடடே வா சங்கர், வா வா. வாங்கண்ணா. வரமா தங்கச்சி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணா, உட்காருங்க. என்னப்பா சூர்யா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். அண்ணா, இந்த பொண்ணு. என்னம்மா, என் பொண்ணு உனக்கு அடையாளம் தெரியல போல? அது எப்படி தெரியும், சின்ன வயசுல பார்த்தது இல்ல. இவதாம்மா என் பொண்ணு, பிரியாமா. ஓ, நம்ம பிரியாவா இது? அம்மாடி, எப்படிடா இருக்க? உன்னை எப்போ பார்த்தது? உங்க அப்பா கிட்ட எப்ப கேட்டாலும் நீ வெளியில இருக்க, படிச்சிட்டு இருக்கேனே சொல்லிட்டு இருப்பாரு. படிப்பெல்லாம் முடிச்சிட்டியாமா? ஆமா அத்தை, படிப்பெல்லாம் முடிச்சிட்டேன். நல்லா இருக்கேன் அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. என்னடா இவ்ளோ காலையில வந்திருக்க, வந்து உட்காருவா. ஒன்னும் இல்லடா, காலையிலேயே வந்தாதானே சூர்யாவை பார்க்க முடியும். சூர்யா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன அங்கிள், என்கிட்ட வா, என்னன்னு சொல்லுங்க அங்கிள். அது ஒன்றும் இல்லப்பா, என் பிள்ளையும் பிஇ ஐடி தான் பண்ணியிருக்கா. அவளுக்கு ஒரு கம்பெனில வேலை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. நான் சொல்லி பார்த்துட்டேன், நம்ம கம்பெனியே இருக்கு, நீ எதுக்குமா வெளியில போய் வேலை பார்க்கணும்னு கேட்டா, இல்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் வேலை பார்த்துட்டு அப்புறமா நம்ம கம்பெனிக்கு வரேன்ப்பான்னு சொல்றா. அதான்ப்பா உன்கிட்ட பேசி பார்க்கலாமேன்னு வந்தேன். உங்க கம்பெனில ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுக்க முடியுமாப்பா? ஓ அப்படியா அங்கிள், நோ ப்ராப்ளம் அங்கிள், ரெஸ்யூம் சப்மிட் பண்ண சொல்லுங்க. ஆஃபீஸில் ஒரு சின்ன இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கிள். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. கண்டிப்பாக இன்டர்வியூ வச்சு தான் அங்கிள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்கிள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ சொன்னியே அதுவே போதும்பா. கண்டிப்பாக அவள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பாஸ் ஆனாவே எடுத்துக்கோங்க, அதுவே போதும். ஓகே அங்கிள். பிரியா, நீங்கள் என்ன பர்சன்டேஜில் பாஸ் பண்ணியிருக்கீங்க? அது 94%. ஹே வா, கிரேட், நல்ல பர்சன்டேஜில் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக உனக்கு ஜாப் கிடைக்கும். ஓகே சூர்யா, தேங்க்யூ. ஓகே பிரியா, கம்பெனியோட மெயில் ஐடிக்கு உன்னோட ரெஸ்யூம் சென்ட் பண்ணிவிடு. உனக்கு மெயில் வரும் என்னைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னு. ஸோ அந்த டேட்டில் வந்து நீ மறக்காமல் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கோ, ஓகே? ஷூர் சூர்யா, தேங்க்யூ ஸோ மச். அட இதில் என்ன இருக்கு? ஓகே அங்கிள், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அங்கிள். சரிப்பா சூர்யா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இட்ஸ் ஓகே அங்கிள். அம்மா கிளம்புறேம்மா. சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. மத்தியானம் மறக்காம சாப்பிடுங்க 3 பேரும், சரியா? சரிங்கம்மா. அண்ணா, எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்பீங்க? நீங்களும் பிரியாவும் உட்காருங்க, நான் போய் பால் பாயசம் கொண்டு வரேன். இன்னைக்கு சூர்யாவுக்கு பிறந்த நாள்னா, அதனால பால் பாயசம் செஞ்சேன், நான் போய் கொண்டு வரேன். 2 பேரும் உட்காருங்க. அத்தை, நானும் வரேன் அத்தை. சரிடா, வா. சூப்பர்டா, சொன்ன மாதிரியே வந்துட்டியே. ஏய், நீ சொன்னங்கிறதுக்காக என் பொண்ணையும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அவளுக்கு இத பத்திலாம் எதுவுமே தெரியாதுடா. அவ உண்மையாவே வேலை வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. நீ சொன்னதுனால இதே கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். எதுவும் பிரச்சனை ஆயிடாதுல? நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குமா?
அதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்கும்டா. எப்படி நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் ஒரே கம்பெனில வேலை பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்ல, 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணா பேசி விளையாடி இருக்கிற புள்ளைங்கடா. இப்பதான் கொஞ்ச நாளா பாத்துக்க முடியாம இருந்துச்சு. திரும்பவும் பேசி பழகுனாங்கன்னா அதெல்லாம் நாம நினைச்சது நடக்கும். அதனால நீ அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாத, பாத்துக்கலாம். ஆனா இப்பவும் நீ சொன்னங்கிறதுக்காக மட்டும்தான்டா நானும் இந்த முடிவு எடுத்தேன். ஆனா ஒண்ணுடா, என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாதது என்னைக்குமே நான் செய்ய மாட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் நீ ஆசைப்பட்டங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். ஆனா கடைசியா என்னோட பொண்ணோட முடிவு தான்டா எல்லாமே. வேணா பார்த்துட்டே இரு, நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். அப்போ நான் சொன்னதுதான் கரெக்ட்னு உனக்கே தோணும் பாரேன். ஹாப்பி பர்த்டேடா மச்சான். தேங்க்ஸ்டா கார்த்தி. சார் இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க போல. என்னடா கிண்டலா? ஏய் சாச்சா, உண்மையாதான்டா சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. போதும் போதும், இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல அதை சொல்லு. இது என்னடா கேள்வி? என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அதான் சும்மா இன்னொரு முறை ஒரு விஷ் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். சரிடா, நீ வேலையை பாரு, நான் கிளம்புறேன். அப்புறம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குடா. நானும் அனிதாவும் அப்புறமா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலான்னு பாக்குறோம். பாருடா, என்ன ஒரு அதிசயம், ஆபீஸ் டைம்லே வா. சரிடா, நடத்து நடத்து. அடச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடா. சரி சரி. இவன் ஒருத்தன் போடா. பார்க்க தானடா போறேன், இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க போறேன்னு. இவன் ஒருத்தன். சரி, உட்காந்து வேலையை பாரு, நானும் கிளம்புறேன். சரி சரி. என்னங்க? என்னங்கண்ணா, நீ தானே அனிதா என் கூட வரேன்னு சொன்ன. அதான் சரி கிளம்பலாமா? இப்போ நம்ம கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். அங்க போய் அந்த ஸ்பாட்ல விட்டுட்டு நாம அங்கிருந்து கிளம்புறதுக்கும் கரெக்டா இருக்கும். கிளம்பலாமா? ஓ, கிளம்பலாங்க. நீங்க போய் கார் எடுத்துட்டே இருங்க. அஸ்வின் கிட்ட மட்டும் சில அப்டேட்ஸ் கொடுக்கணும், கொடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். ஓகே? சரி, சீக்கிரம் வா, வெயிட் பண்றேன். ம். இப்பதான் பார்த்து மெயில் அனுப்புன்னு சொல்லிட்டு வந்தோம். உடனே ரெஸ்யூம் அனுப்பிட்டான். ரெஸ்யூம்லாம் பார்த்தா ஓகே, நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கண்டிப்பாக இன்டர்வியூவில் பாஸ் ஆயிடுவா. இதுவரையும் அங்கிள் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று கேட்டிருக்காரு. இருந்தாலும் கம்பெனி ரூல்ஸ் படி தானே போகணும். ஸோ இன்டர்வியூவில் பாஸ் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் இப்போ கால் பண்ணுறாங்க? இப்போ தானே வந்தோம். ஹலோ, ஹூஸ் திஸ்? அண்ணா, அண்ணா, நான் ஜெனி பேசுறேண்ணா. ஜெனி, நீயாமா? என்னம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம்? அண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எனக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியலண்ணா. ஜெனி, என்னாச்சு? ஏதா ப்ராப்ளமா? முதல்ல என்னன்னு சொல்லுமா. அண்ணா, அது நாங்க தப்பு பண்ணிட்டோம்னா. இப்போ என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. வீட்டுக்கு ஃபோன் பண்ண ரொம்ப பயமா இருக்குண்ணா. நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும். ஜெனி, என்ன சொல்ற? எனக்கு புரியல. என்ன தப்பு பண்ணிட்டீங்க? என்ன பயமா இருக்கு? என்னன்னு முதல்ல புரியுற மாதிரி சொல்லுமா. எங்க இருக்க முதல்ல நீ? அண்ணா, அது இன்னைக்கு காலேஜை கட் அடிச்சுட்டு நானு, கயல், ஸ்ரீ 3 பேரும் பீச்சுக்கு வந்தோமா. என்னது? காலேஜ் போகாம 3 பேரும் பீச்சுக்கு போனீங்களா? ஆமாண்ணா, அது சும்மா ஒரு நாளாச்சும் கட் அடிச்சுட்டு வெளியே வரலான்னு வந்தோம்னா அந்த இடத்துல. என்னாச்சு ஜெனி? என்ன பிரச்சனை? கயலுக்கு? ஆமாண்ணா, திடீர்னு வந்த இடத்துல கயலுக்கு. ஹலோ ஹலோ ஜெனி, என்ன ஆச்சு? ஹலோ, என்ன இருக்கும் கயலுக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. ஃபோன் திரும்ப போனாலும் போக மாட்டேங்குது. பீச்சுக்கு எதுக்கு இப்போ போனா? ஐயோ, இவளை என்ன பண்றது? இல்ல, கார்த்திக் இப்பதான் எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம். நாமளே போய் என்னன்னு பார்க்க வேண்டியதுதான். ஷோ, இந்த பொண்ணை என்ன பண்றது? புதுசா எதையோ பண்ணிட்டு இருக்கா. ஷோ கடவுளே, கயலுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. என்ன ஆயிருக்கும்?